ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். 2-3 நாளைக்கு அப்புறம் அப்பா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சரியாகவே எங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பேசல. எப்போதும் ஊருக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் பாட்டி எல்லாமே கொடுத்து விடுவாங்க. ஆனால் இந்த தடவை எதுவுமே அவங்க கொடுத்து விடாதனால அப்போயே எனக்கு தெரிஞ்சு போயிட்டு அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் அப்பா எதுவும் சரியாக பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு சொன்னேன், இது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. அப்பாவுக்கு ப்ரெஷர் மாத்திரை போடாமல் போயிட்டார். நான் கூட வந்தோடனே கேட்டேன், ஏன்ப்பா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க, என்ன விஷயம், முகமே சரியில்லைனதுக்கு, இல்லைம்மா ப்ரெஷர் மாத்திரை எடுக்காமல் போயிட்டேன், அதனால தான் இங்கே போய் ஒரு மெடிக்கலில் வாங்கினேன், அது எனக்கு சரியாக வரல, இப்போ எப்போதும் போடுற கம்பெனி மாதிரி இல்லைல்ல, அது வேறு எதுவும் மாற்றி போட்டோன்னே எனக்கு அதனால கேட்கலம்மா, அதனால தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அம்மா மட்டும் கரெக்டாக சொன்னாங்க, என் ஊரில் என்னமோ நடந்திருக்கு, அதனால தான் உங்கள் அப்பா ஏதோ இது பண்ணுறாரு, எனக்கு அது மட்டும் தெரியுது அப்படின்னோடனே, எப்போதும் போயிட்டு நல்லா அதோட உங்கள் பாட்டி எல்லாமே கொடுத்துடுவாங்க வீட்டுக்கு, இங்கே தேங்காய் எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் அங்கே வயலில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துடுவாங்க. உங்கள் அப்பா 2 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறப்ப எல்லாம் கொடுத்துடுவாங்க. ஆனால் இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் அவங்க போய் எதுவுமே கொடுக்காம வந்தது இந்த தடவை தான். அப்போ ஏதோ இங்கே விஷயம் நடந்திருக்கு தானே அர்த்தம் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா, நீ ஏன் ஏதாச்சும் போட்டு நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, மறுநாள் அதே மாதிரி அப்பா சரியாகவே சாப்பிடாம 3 இட்லி சாப்பிட்றவர் 1 இட்லி தான் சாப்பிட்டாரு. கேட்டதுக்கு அம்மா கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி பாத்தியில் இப்போயே உனக்கு தெரியுது, அப்பாவுக்கு ஏதோ விஷயம் இங்கே நடந்திருக்கு, எனக்கு இத்தனை வருஷம் இருக்கிறவனுக்கு எனக்கு தெரியாதா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் இது பண்ணாலும் அதை நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இது பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணணும், அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீ நான் வேணால் சொல்கிறத நீ கேளு, ஒரு சில விஷயங்கள் நமக்கு இது பண்ணுறதுக்கான காரணங்கள் எனக்கு தெரியும், அப்பாவுக்கு இங்கே ஏதோ ஊரில் நடந்ததுனால தான் அவர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு என்கிட்ட அப்படின்னோடனே, சரிம்மா இது கேட்போம், ஈவினிங் வரட்டும் கேட்போம், நம்ம அமைதியாக கேட்டோன்னா கண்டிப்பாக அவர் சொல்லுவார் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் கிளம்பி போயிட்டேன். ஈவினிங் 5 மணிக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா 6 மணிக்கு வேலையிலேருந்து வந்தார். வந்தப்பயும் ஒழுங்காவே சரியில்லை, ஒரு மாதிரி மொபைல் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தாரு. எப்போதும் அவ்வளோ நேரம்லாம் மொபைல் பார்க்க மாட்டார். அம்மாவோடலாம் பேசிகிட்டு இருப்பார் கிச்சனில் போயிட்டு, ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், இல்லாட்டினா என்கிட்ட ஏதாச்சும் பேசுவார். ஆனால் அமைதியாகவே இருந்தார். அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போயிட்டு ஏதோ அம்மா சொன்ன மாதிரி அங்கே ஏதோ அப்படின்னோடனே அம்மா அங்கேருந்து கேட்டாங்க. உடனே இது மாதிரி, ஏம்மா இந்த மாதிரிலாம் இது பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன விஷயம், ஊரில் என்ன தான் பிரச்சனை நடந்துச்சு, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், ஏன் மறைக்கிறீங்க நீங்கள், என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தார். அப்புறம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருந்தார். அதுக்கு தான் அம்மா கேட்டாங்க, என்ன விஷயங்க, ஏன் உங்களுக்கு முகம் சரியில்லை, இப்போ ஏன் அழுகுறீங்க, என்னங்க, எனக்கு பயமாக இருக்குது, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது, அம்மாவுக்கு எனக்கும் தம்பிக்கும் இந்த இடத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல, அதில் அம்மா இது மாதிரி என்ன சொல்லுதுன்னா, நீ அவனுக்கு விட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அப்படின்னோடனே, அது எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்கள், அது எப்படி நடக்கும் சொல்லுங்கள், ஏதாச்சும் யோசிச்சு பாருங்கள், நம்மளும் 2 பிள்ளைங்கள வச்சுருக்கோம், அவங்க இப்போக்கி கடனில் இருக்கிறாரு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவராக பிஸ்னஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லி கடன் எடுத்துக்கிட்டதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும், எதாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அப்படின்னோடனே, சரி நீ எதாக இருந்தாலும் யோசிச்சு பார்க்குறதுக்கு ஒன்றும் இது கிடையாது, நம்ம என்ன விஷயங்கிறத நம்ம இனிமேல் நீங்கள் தான் அம்மா அம்மான்னு சொல்லிவிட்டு இது பண்ணிக்கிட்டு இவ்வளோ வருஷமாக அவங்களுக்கு நல்லது கெட்டது நீங்கள் தான் பண்ணுறீங்க, உங்கள் தம்பி என்னத்தை பண்ணியிருக்காரு சொல்லுங்கள், ஏதாச்சும் பண்ணியிருக்காரா சொல்லுங்கள், அவர் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அவர் பண்ணது உங்கள் அம்மாவோட முன்னாடி இருந்த வீட்டையும் அடமானம் வச்சு அதை நீங்கள் தான் திருப்புறத்துக்கு பணம் ஏற்பாடு பண்ணீங்க, அதுக்கப்புறம் அத்தை விவசாயத்தில் வந்ததை வச்சு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கி விட்டு கொடுக்க சொல்கிறாங்க, இப்போ 20 லட்ச ரூபா இடத்த எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும், நல்லா யோசிச்சு பாருங்கங்க அப்படின்னோடனே, இல்லை நம்ம அதை பற்றி ஒன்றும் கிடையாது, நீ எதாக இருந்தாலும் நம்ம யோசிச்சு தான் பண்ண வேண்டிய மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது சொல்லி எதாக இருந்தாலும் அப்படின்னோடனே, நானும் அம்மாக்கிட்ட யோசிச்சுட்டு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் சொல்லணும் எதாக இருந்தாலும், அது எப்படிங்க கொடுக்க முடியும் சொல்லுங்கள், நம்மளுக்கு விற்றாங்கன்னா விற்கிறது படி விற்கட்டும்,
இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பங்கு பணங்கிறது அவருக்கு எடுத்துக்கிட்டு மீதி ஏதோ ஒரு 10 லட்சம் கொடுக்குற இடத்துல ஒரு 5 லட்சத்தனாச்சும் நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அது பேசி பாருங்கள் வேணா. அது வேணால் நான் சொல்லுவேன், நம்மளுக்கு பணம் வேணால் கம்மியாக வாங்கிக்குவோம், ஆனால் வாங்காமல் நம்ம இது பண்ணக்கூடாது. இன்னும் நாளைக்கு உங்கள் அம்மாவுக்கு நல்லது கெட்டது பண்ணணும், எல்லாமே நம்மளும் செய்யணும். அப்படிங்கிறப்போ அவர் பார்க்க மாட்டார், பண்ண மாட்டார். இத்தனை வருஷமாகவே வந்து அவர் ஒன்றுமே பார்க்கலங்கிறப்போ இனிமேல் எப்படி அவர் பார்க்க போகிறாருங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு புரியுது அப்படின்ட்டு